அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸ்லோ ரைஸ், ஸ்லோ ஃபால், இப்படி தான் இருக்கணும். தேர்ட் மிஸ்டேக் என்ன அடிக்கடி நம்ம பார்க்குறதுன்னு கேட்டால், முன்னாடி உடம்பை கொண்டு வருது. இப்படி பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணிவிட்டு இப்படி முன்னாடி போயிடுவாங்க. இது பண்ணக்கூடாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக தான் பாடி நிற்கணும். ஸ்லோவாக காலை மேலே கொண்டு போகணும், கீழே கொண்டு வரணும். பார்த்தீங்கன்னா உடம்பு ஃப்ரண்ட்டில் போகிறது இல்லை எனக்கு. பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக மேலே தான் போயிட்டு வரும். அதே மாதிரி நான் ஃபாஸ்ட்டாக ஜம்பிங் மோஷன் ஆர் பவுன்சிங் மோஷன் கொடுக்கறதில்ல. நிதானமாக போயிட்டு வரலாம். கண்டினியூஸாக பண்ணுங்கள். ஒவ்வொரு செகண்ட் ஒரு மூவ். ஒரு ஃபஸ்ட்டு செகண்டில் மேலே போச்சுன்னா கால், அடுத்த செகண்டில் கீழே வரணும். ஸோ அட்லீஸ்ட் 2 செகண்ட்ஸ் ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, 10 டைம்ஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேரியேஷன்ஸும் இருக்குது. இந்த காஃப் மசில் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா வைட் ஸ்டான்ஸ்ன்னு சொல்லுவோம். காலை கொஞ்சம் நல்லா அகத்தி வச்சுக்கோங்க. ஹிப்லேருந்து கொஞ்சம் வெளியில் இருந்தால் போதும். அதே மாதிரி டோஸ் கொஞ்சம் வெளியில் இருந்தால் போதும். ரொம்ப இவ்வளோ வைக்க வேண்டாம் டோஸை, இப்போ கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் டோஸை வெளியில் வச்சு காஃப் ரைஸ் பண்ணலாம். பாருங்கள், 1 2 3 4 5 6 சைட் ப்ரொஃபைல் காமிக்கிறோம். 7 8 9 10. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்லோ அப் டவுன், ஸ்லோ அப் டவுன். டோஸில் வெயிட் ஃபுல்லாக பேர் ஆகிட்டு கீழே வரணும். ஸோ தட் ஆங்கிளோட பேலன்ஸ், உங்களுக்கு மொபிலிட்டி, அது பேலன்ஸ் நல்லா லேர்ன் பண்ணும். ஸோ அதுக்காக தான் ஆங்கிள்ன்றதை இந்த இடத்த சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இது செகண்ட் வேரியேஷன். இதுக்கு இன்னொரு வேரியேஷனும் இருக்குது. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. பண்ண முடிகிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு காலில் நம்ம காஃப் ரைஸ் பண்ணோம், சிங்கிள் லெக் காஃப் ரைஸ். அதாவது காலை இப்படி கொஞ்சம் மடித்து வச்சுக்கலாம். ஒரு காலை பேலன்ஸ்க்கு சைடில் ஏதாவது நீங்கள் சேர்ஸ் ஆர் வால் பிடிச்சிக்கிறவங்க பிடிச்சிக்கோங்க. இல்லை அப்படியே பண்ண முடிகிறவங்க பண்ணிப்பாங்க. ஒரு காலை தூக்கியாச்சா, இப்போ ஒரு காலை மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5. ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சைட் ப்ரொஃபைல் பாருங்கள். இப்போ ரைட் லெக் பண்ணுறேன். சிங்கிள் லெக் காஃப் ரைஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு காலை மேலே வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. எஸ், இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக இங்கே இருக்கிற ஃபேட் கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகி காஃப் மசில்ஸ் வெல் டிஃபைன்டாக இருக்கும். ஸோ இது பண்ணும்போது தான் நம்ம காஃப் மசில்ஸ் இங்கே தான் இருக்குது இல்லையா, அந்த சோலியஸ். ஸோ அதெல்லாம் டைட்டன் ஆகும். ஸோ இந்த 3 வேரியேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்க்கும்போது தெரியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு நான் புது மூவோட 3rd day of 3rd சீரீஸில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.